அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஆல்பர்ஜின் ஸ்லைசஸ். ஒன்றும் இல்லைங்க, கத்திரிக்காய் தவா ரோஸ்ட் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு மசாலா பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே பவுடர் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிடலாம். முதல்ல எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு தண்ணி ரொம்ப அளவாக சேர்த்தணும். ஸோ உப்பு காரம் இருக்கணும் இதில். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லெமன் ஜூஸ், இது ஒரு அரை லெமன் இருந்துச்சுனாலே போதும். ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது உப்பு, புளிப்பு, காரம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் சில டைம் ஸ்பைஸியாக இருக்கும், சில டைம் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 2 சொட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்த போகிறேன். ஸோ எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி விடாமல் இருக்கும். ஸோ எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா வந்துடும். கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு தண்ணி இல்லை 3 சொட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறீங்க அப்படின்னா தண்ணி விட்டுரும். ஸோ அதில் இறங்காது. இதுதான் ஆல்பர்ஜின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் பெருசாக இருக்கிறதுனால இந்த பேரில் கூப்பிட்றாங்க. ஸோ இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ தவா ரோஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சின்ன கத்திரிக்காயை விட. இதை நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ண முடியல என்னால். ஸோ கொஞ்சம் தடியாக தான் கட் பண்ண முடியுது. ஆனால் நல்லா டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இந்த சைஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவே கொஞ்சம் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே பிஞ்சிருது. ஸோ ஸ்லைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணிடலாம். ஸோ மேலே சைடில் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இது தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சுத்தமாக உள்ளே இறங்காது, அந்த கத்திரிக்காய் உள்ளுக்குள்ளே இறங்கவே இறங்காது. இப்போ எல்லா சைடும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லா ஸ்லைசஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக 2-3 ஸ்லைஸில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஜாஸ்தியாக போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம், உப்பு, புளிப்பு இது 3 சரியாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா போதும். இது நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். காய வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லையோ இல்லை நல்லா தவாலையோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்காது. இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் தான் ஒரு பக்கம், அதே மாதிரி 2 நிமிஷம். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பெரிய கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரூட்டோட டேஸ்ட்டு கடைசியில் சாப்பிடும் போது கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பற்றின கமெண்ட்ஸையும் கீழே எனக்கு சொல்லுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. Thank you.